பாடலுக்குமே 5 நிமிடங்களுக்கு மேலே நான் எடுத்ததே கிடையாது. எடுத்தது கிடையாதுன்னா 5 நிமிடங்களுக்கு மேலே நான் கம்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க சிச்சுவேஷன் சொன்ன உடனே பாட்டு பாடிடுவேன். பாட்டுனா டைரக்டர் மட்டும்தான் இருப்பார், ப்ரொடியூசர் உள்ளே அலவுடு கிடையாது. என்னுடைய ரூமுக்குள்ளே வரக்கூடாது ப்ரொடியூசர். பணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வரணும். வரக்கூடாதுன்னு நான் விதிக்கலை, அவர்களால் வர முடியலை, உள்ளுக்குள்ளே வர முடியலை. ஆனால் டைரக்டரோட உட்காந்துருக்காரு, போனால் பாட்டு நேரம் அடைஞ்சலாகும். ஏன்னா 10-15 படம் 15 ப்ரொடியூசர்கள் வரிசையாக உட்காந்துருக்காங்கன்னா ஒரு நாளையில் 6 ப்ரொடியூசருக்கு நான் கம்போஸ் பண்ணுறேன். அதை என் கூட எனக்கு உதவியாளராக வேலை பார்த்த உத்தம் சிங், நார்த் இந்தியாவில் ஹிந்தியில் மேனே பியார் கியாவெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கார். அவர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். என்னுடைய குழுவில் சத்மான்ற படத்தில் 3ஆம் பிறை ஹிந்தி படத்தில் வயலின் வாச்சார். ஃபர்ஸ்ட் வயலின் அவர் தான் வாச்சார். ஸோ அவர் வேடிக்கை பார்க்குறாரு. அன்னைக்கு நாங்கள் மகாபலிபுரம் போகிறோம், கம்போசிங் போகிறோம். 6 ப்ரொடியூசர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 6 ப்ரொடியூசர் ஒவ்வொருத்தரும் வரிசையாக வராங்க. ஒவ்வொரு படத்துலேயும் 6 பாடல்கள். ஒவ்வொரு 6 பாடல்கள் நான் கம்போஸ் பண்ணுறேன்னா முதல் பாட்டை பாடுவேன். பாடின உடனே அது அவங்களுக்கு பிடிக்காத போனால் பரவாயில்ல, இந்தாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி ஒரு 2 டியூனும் எக்ஸ்ட்ரா பாடுவேன். ஸோ 3 டியூன். ஒரு பாட்டுக்கு 6 பாட்டுன்னா 18 பாட்டு ஒரு படத்துக்கு. இந்த மாதிரி 6 படத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் டியூன்ஸோட கம்போஸ் பண்ணியிருக்கேன். இவர் வராரு. அப்புறம் 2-3 நாள் கழித்து ஒரு ரெக்கார்டிங்காக எந்த பாட்டு ரெக்கார்டிங் சார், நாங்கள் இந்த 3 இதில் இத்தனாவது டியூனை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இல்லை அது 4வது பாட்டு ஏதோ நான் சொல்கிறேன், கரெக்ட் பண்ணுறேன். உத்தம்ஜிக்கு ஆச்சரியம்னா தாங்கலை. எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க? 6 படத்துக்கு பண்ணீங்க. 6 படத்தில் அவன் ஏதோ ஒரு டேப்பில் ஏதோ ஒரு பாட்டை இத்தனாவது பாட்டுன்னா இல்லை அந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணல, இத்தனாவது பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த நிகழ்ச்சி, இந்த டியூனை நான் பண்ணுற நேரம் எப்படி நடக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் மியூசிக் பண்ணுறதே விட்டுடுவேன். தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், எனக்கு வேறு எந்த நினைவும் வராது, வேறு எந்த ப்ராப்ளமும். அவங்க சிச்சுவேஷன் சொன்ன உடனே டைரக்டர் டிஸப்பியர் ஆகிடுவார், ப்ரொடியூசர் டிஸப்பியர் ஆகிடுவார், அதில் நடிக்கிற நடிகைகள் வரமாட்டாங்க. நல்லா நினச்சி பாருங்க. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு அப்படின்னு ஒரு பாட்டு போடுறேன்னு வச்சுங்களேன். இந்த பாட்டு இல்லாமல் இருந்த நேரத்தில் அது எப்படி இருந்திருக்கும்?